ஆடி மாதம் முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இது ஒரு ஸ்பெஷலுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் நாள் வருதுன்ற பெரிய ஸ்பெஷல். அதுவும் வெள்ளிக்கிழமையில ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை வருது. செம்ம ஸ்பெஷல் மேம். இதுல ரொம்ப ஒரு விசேஷமான ஆடி மாசம் விசேஷமான ஒரு நாள். எப்படி அங்க என்னென்ன அம்மனை வழிபடலாம், எப்படி பிரார்த்தனைகள் பண்ணலாம், என்ன அன்னைக்கு பரிகாரம், என்ன சாப்பாடு செய்யலாம் சொல்லுங்க மேம். நம்ம என்ன பண்ணோம், அம்மனா பாவிச்சு நம்ம இந்த முறையை செய்ய போறோம். வீடு முழுவதும் நல்லா இந்த சாம்பிராணி தூபம் போட்டுட்டு நிலவாசல், வீட்டோட தலைவாசல் இருக்கு இல்லைங்களா, இங்க தலைவாசல் தான் ஒவ்வொரு வீட்டிலுமே தெய்வம் குடியிருக்கக்கூடியது. இதுதான் ஆடி மாதம் முதல் நாள் நம்ம செய்யக்கூடியது. நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீரோட கரைஞ்சி போயிடும் இல்லைங்க. பக்கத்துல எதுவும் நீர்நிலைகள் இல்லை, நம்ம சிட்டியில இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்ல தாங்க பேசிட்டு இருக்கேன். இங்க அதாவது மெயினாக எங்கள் நித்யா மேமோட இந்த தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் கிட்னிக்கு ஸ்பெஷலாக பார்த்துட்ருக்காங்க. நிறைய கிட்னி பேஷண்ட்லாம் எங்கெங்கேயோ போய் குணமாகாமல் இங்கே நல்ல குணமாகி ஆரோக்கியமாக, அதாவது என்னென்னா அவங்க எங்கள் மேம் உங்களுக்கு டெஸ்ட் எடுத்துகிட்டு அந்த லெவல் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன லெவலில் இருக்குது கிட்னி பிரச்சனை, பாயிண்ட் எவ்வளோ லெவலில் இருக்குதுன்னு பார்த்துடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க நாடி பிடிச்சி பார்த்து இன்னும் வேறு என்னென்ன உங்களுக்கு உடம்புல பிரச்சனை, என்னென்ன டயட் எடுத்துக்கலாம், இந்த கிட்னி இருக்கும்போது, கிட்னி பிரச்சனை இருக்கும்போது என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து நிறைய பேர் என் கண்ணு முன்னாடி இங்கே நான் பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். என்னம்மா இது, நான் எவ்வளோ பிரச்சனையில் இருந்தேன், கிட்னி ப்ராப்ளத்தில், ஐயோ எங்கெங்கேயோ போனேம்மா, ஒன்றுமே சரியாகல, இங்கே நான் கிட்டத்தட்ட பாதி குணமாயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் கால்வாசி கால்வாசி பிரச்சனை தாம்மா இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்தால் இந்த கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இங்கே உடனே கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால் நீங்கள் கிட்னி பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களா, கவலையே படாதீங்க. வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேம்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வாங்க. நேரில் வந்தால் எனக்கு இன்னும் பெட்டராக தோணுது. பட் வர முடியல, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேம்மா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்லேயே கூட நீங்கள் மேடமை காண்டாக்ட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவுக்காக பேசுகிறோம். ஆடி மாதம் முதல் நாள் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் என்னைக்கு? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. இது ஒரு ஸ்பெஷலுங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆடி முதல் நாள் வருதுன்ற பெரிய ஸ்பெஷல். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி, அதுவும் ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமையே வருது. ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அதனால் இன்றைக்கி நம்ம ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை என்ன பூஜை பண்ணலாம், யாரை வணங்கலாம், எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்கிறத நம்ம மேம்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். மேம், இப்போது ஆடி மாதம் முதல் நாள் வருது மேம். அதுவும் வெள்ளிக்கிழமையில ஆடி முதல் நாள் வெள்ளிக்கிழமை வருது. செம்ம ஸ்பெஷல் மேம். இதில் ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நாள். எப்படி அங்கே என்னென்ன அம்மனை வழிபடலாம், எப்படி பிரார்த்தனைகள் பண்ணலாம், என்ன அன்னைக்கு பரிகாரம், என்ன சாப்பாடு செய்யலாம் சொல்லுங்க மேம். ஆடி மாதம்னாலே நம்ம அம்மனுக்கு உகந்த நாள். அம்மனை வீட்டுக்கு அழைக்க போறோம். அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா, வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்துருவாங்க, கண்டிப்பா வரணும். இதுக்கான இந்த பூஜை முறை கண்டிப்பா நம்ம செய்யணும். ஏன்னா காலப்போக்குல இதெல்லாம் மறந்துட்டோன்னே சொல்லலாம். இந்த கிராமப்புறங்கள்ல விசேஷமா இது திருவிழா மாதிரியே கொண்டாடுவாங்க. உண்மை மேம். ஆடி மாசம் வந்துடுச்சுனாவே பாத்தீங்கன்னா எல்லா அம்மனும் பிஸியா வேற இருப்போம். நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறது, வில்லேஜுக்கு போய் அந்த ஆடி மாசம்னாவே கோயில் திருவிழாக்கள் தான். ஆமா. அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு அம்மனை நம்ம அழைக்க போறோம். வீட்டுல எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு இருக்கணும், ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கணும். முதல்ல அதுதான் நான் சொல்ற பாயிண்ட். செல்வம்னாலே முதல்ல ஆரோக்கியம் தான். அப்ப நமக்கு ஆரோக்கியம் நிறைஞ்சிருக்கணும். அம்மனை வீட்டுக்கு அழைக்க நம்ம என்ன செய்ய போறோம்? ஸோ வியாழக்கிழமையே நம்ம என்ன பூஜை செய்ய போறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ காலையில நல்லா ஏர்லி மார்னிங்கே எந்திரிச்சு பூஜை அறையை நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ ரெடி பண்ணிட்டு கோலம் எல்லாம் போட்டுட்டு எல்லாத்துக்குமே எல்லா படங்களும் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு பூக்கள் மலர்களால் நல்ல பூஜை அறையை அலங்கரிச்சுட்டு நடுவில் ஒரு பலகை வைக்க போகிறோம். ஸோ பலகை மேலேயும் நம்ம கோலம் போட்டு அலங்கரித்து வச்சிடணும். இதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முன்னாடி நாளே ஒரு மண்
குட்டியா ஒரு பானை ம். வாங்கிடணும், நவதானியம் வாங்கணும், புதிதாக மஞ்சள் குங்குமம் வாங்கணும், நல்ல ஒரு தேங்காய் வந்து அம்மனோட அம்சமாக நம்ம ஒரு கலசம் ரெடி பண்ண போறோம். அதுக்கு தான் தேங்காய் நம்ம வாங்குறோம். முதல் நாளே நம்ம வேப்பிலை கொஞ்சம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும். ஸோ காலையில நல்லா சுத்தமா நீராடிட்டு பூஜை அறை எல்லாம் நம்ம ரெடி பண்ணிட்டு ஒரு பலகை வச்சு கோலம் போட்டுட்டு அந்த பானையை நல்லா க்ளீன் பண்ணணும். தண்ணீர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலேயும் மஞ்சள் நல்லா பூசிட்டு குங்குமத்தால பொட்டு வச்சிடணும். வேப்பிலை இருக்கு பாத்தீங்களா, வேப்பிலையை அப்படியே நம்ம கைகளாலேயே நல்லா அம்மனை வேண்டிட்டு மாலை மாதிரி கட்டி அதுக்கு சுத்தி அந்த பானையை சுத்தி நம்ம கட்டிடணும். அதுக்கு பிறகு நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா மஞ்சள் குங்குமம், ரெண்டும் அந்த பானைக்குள்ள நம்ம போட்டுட்டு நவதானியங்கள் இருக்கு பாத்தீங்களா, நல்லா வேண்டிக்கிட்டு பானைக்குள்ள போட்டுட்டு அதுக்கு மேல நம்ம தேங்காய் வைக்க போறோம். தேங்காய் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதுக்குமே மஞ்சள் நல்லா மேல ஃபுல்லா பூசிட்டு குங்குமம் பொட்டு வச்சு நம்ம அதுக்கு மேல வச்சோம்னா கலசம் நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், அம்மனா பாவிச்சு நம்ம இந்த முறையை செய்ய போகிறோம். வீடு முழுவதும் நல்லா இந்த சாம்பிராணி தூபம் போட்டுட்டு நிலவாசல், வீட்டோட தலைவாசல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இங்கே தலைவாசல் தான் ஒவ்வொரு வீட்டிலையுமே தெய்வம் குடியிருக்கக்கூடியது. இது நல்லா நம்மளும் இதுக்கும் நல்லா பொட்டு மலர்கள் மாவிலை தோரணம்லாம் வச்சு கட்டிட்டு இதை எடுத்துட்டு போய் வாசல்ல கொஞ்ச நேரம் நம்ம வச்சிடணும். எல்லார் வீட்லயும் பெண் குழந்தைகள் இருப்பாங்க. குழந்தைகள்னாவே அம்மனோட அம்சம் தான் இல்லையா. ஸோ அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அம்மனா பாவிச்சு தான் இதை நம்ம செய்ய போறோம். குழந்தைகளுக்கு வந்து புது ஒரு ட்ரெஸ்ஸு, குழந்தை நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி புது ஒரு ட்ரெஸ்ஸு, ரெட் கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ மஞ்சள் நிறத்துலையோ அவங்களுக்கு ட்ரெஸ் போடணும். ஸோ நம்ம வீட்டில் பெண் குழந்தை இல்லைனாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இதை செய்யலாம். இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பக்கத்து வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்கனாலும் அவங்கள வச்சும் இந்த பரிகார முறையை நம்ம செய்யலாம். அவங்க வந்து வாசலில் நிற்கணும். அவங்களுக்கு நல்லா அந்த புது ட்ரெஸ் போட்டு நல்லா பூலாம் வச்சு அழகா அவங்களையும் ரெடி பண்ணிட்டு அவங்க கையில வீட்லயே நம்ம குழந்தைய அம்மனா பாதிச்சிடுறோம். அதேதாங்க. ஸோ அவங்க கையில இந்த கலசத்தை எடுத்து கையில கொடுக்கணும். கொடுத்து மஞ்சள் தண்ணீர் கலந்து வச்சுட்டு அவங்க காலில் முதல்ல விட்டுறணும். குழந்தை காலில் நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வீட்டுக்குள்ள அம்மனா பாவிச்சு நல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே மனதார பிரார்த்தனை செஞ்சு அம்மன் அந்த கலசத்துக்குள்ள இறங்குனதான் நம்ம ஆவாகனம் பண்ணி அம்மனை வீட்டுக்குள்ள அழைக்க போறோம். இதுதான் முக்கியம். ஸோ வாசல்ல அந்த குழந்தை காலில் மஞ்சள் தண்ணி விட்டுட்டு குழந்தைய வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்து அந்த கலசத்தை நம்ம பூஜை அறையில பலகை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்க வைக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம நெய்வேத்தியம்லாம் வச்சிடணும். ஸோ அம்மனுக்கு பிடித்த முதல்ல கூழ், ஆடி மாசம்னாலே கூழ் தானே, அம்மனுக்கு மிகவும் பிடித்த கூழ் இருக்கணும். சர்க்கரை பொங்கல், இனிப்புக்கு பாயாசம், வேற நம்ம வடை என்ன செய்யறோமோ ஸோ அது எல்லாமே படையல் வச்சுட்டு இந்த கலசத்தை நம்ம பலகை மேல வைக்கணும். அம்மன் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஸோ நல்லா நம்ம பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த குழந்தைக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்கணும். ஸோ வளையல், வெற்றிலை, பாக்கு அதெல்லாமே வச்சு பழங்கள் வச்சு ஒரு ட்ரெஸ் வைக்கலாம், இல்லை நம்ம ஜாக்கெட் பிட்டை வச்சு கொடுக்கலாம், வளையல் வச்சு கொடுக்கணும். ஸோ அந்த குழந்தைக்கு வேற என்ன பிடிக்கும், ஸ்வீட்ஸ் ஏதாவது பிடிக்குனாலும் அவங்க ஹாப்பியா இருக்கணும்ல, அதுவும் நம்ம கொடுத்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுக்கப்புறம் அன்றைய ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் நீங்க சனிக்கிழமை என்ன பண்றீங்கன்னா உள்ள நவதானியம் போட்டு வச்சிருக்கோம் கலசத்துக்கு உள்ள. தேங்காய் எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலசத்துக்குள்ள இருக்கிற நவதானியத்துல தண்ணீர் விட்டு ஒரு நாள் முழுவதும் அது ஊறின பிறகு தண்ணியை வடிச்சிட்டு அதுலயே வைக்கலாம். அந்த முளை விட்டு வரும். ஒரு 5-6 நாள் நல்லா முளை விட்டு நல்லா மேல வரும். இதெல்லாம் முளைப்பாரின்ட்டு கிராமத்துல செய்வாங்க. ஆமா ஆமா, அந்த 10 நாள் திருவிழால பண்ணுவாங்க மேம். இது முளைப்பாரி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அது ஒரு பெரிய திருவிழாவை சிறப்பு மேம் இது பண்ணுவாங்க. இப்போ காலப்போக்கில் நம்ம எல்லாம் இங்க சிட்டி சைடு வந்துட்டோம். ஆனா வீட்டுல இது தாராளமா பண்ணலாம். அது முளை கட்டி வர வர அம்மன் வந்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாமே போக்கக்கூடிய ஒரு அம்சமாக அதை நம்ம பாக்குறோம். ஒரு 5 நாளோ 6 நாளோ நல்லா முளை கட்டி வந்த பிறகு வீட்டுல சாமியை நல்லா வேண்டிக்கிட்டு எடுத்துட்டு போய் அது நீர்நிலையில கரைச்சி விட்டுறணும். நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே அதோட கரைஞ்சி போயிடும். ஆறு பகுதி இருக்கு, இல்ல கோயில் குளங்கள் இருக்கு, ஏதாவது ஒரு நீர்நிலையில நம்ம கொண்டு போய் அது 5வது நாள் 6வது நாள் நல்லா முளைச்சி வரும் இல்லைங்களா, அதை எடுத்துட்டு போய் நீர்நிலையில கரைச்சிட்டு வந்துடணும். இதுதான் ஆடி மாதம் முதல் நாள் நம்ம செய்யக்கூடியது. நம்ம கஷ்டங்கள் எல்லாமே நீரோட கரைஞ்சி போயிடும்.
இல்லைங்க பக்கத்துல எதுவும் நீர்நிலைகள் இல்ல, நம்ம வந்து சிட்டில இருக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணீர்ல கரைச்சிட்டு கால் படாத இடத்துல கூட அதை விட்டுறலாம். அந்த மாதிரியும் நம்ம செய்யலாம். ஆடி முதல் நாள் அம்மன் நம்ம வீட்டுக்கு வர போறாங்க, வீட்டுக்கு அழைக்க போறோம். இதுதான் ஸ்பெஷல். இதை செய்யுங்க. வீட்டுல எல்லா சகல ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சு அம்மனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தேங்க்யூ மேம். நாங்கள் போன வருஷம் ஆடி மாதம்லாம் நான் திருவேற்காடில் இருக்கேன். நளினி அக்கா வந்து ஆக்ட்ரஸ் நளினி அக்கா வந்து ஸ்பான்சர் பண்ணி விளக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதுலலாம் நான் கலந்துக்கிட்டேன். பட் நல்ல இது அதுக்குள்ளேயும் 1 year ஆயிடுச்சு மேம். அதுக்குள்ளேயும் அடுத்த ஆடியே வந்துடுச்சு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அதாவது மேம் சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஆடி முதல் நாள் என்ன பண்ணுறீங்களோ இதுதான் உங்களுக்கு ஆடி போனால் ஆவணி வந்தால் டாப் அப்படின்ற அந்த டைலாக்கு உங்களுக்கும் கண்டிப்பாக பொருந்தணும். ஏன்னா ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வந்தாலே ஒரு கண்டிப்பாக ஏதோ ஒரு மிராக்கிள் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி இந்த எங்கள் மேம் சொன்ன இந்த விஷயத்தையும் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி மாதத்தில் நீங்கள் வேற லெவல் தான். சூப்பர். அடுத்தது வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, இல்லை உடம்பு சரியில்லை, இல்லை கிட்னி லிவர் பிரச்சனை, இல்லை டயபெட்டிஸு சுகர் பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைனாலுங்க இங்கே வந்தால் இது ஒரு பாசிட்டிவான இடம். இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக குணமாயிடலாம். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டு வாங்க. இது இல்லாமல் இல்லைங்க நான் வந்து தாம்பரம் சைடு இருக்கேன், செங்கல்பட்டு சைடு இருக்கேன்னா தாம்பரத்தில் எங்கள் மேமோட பிரான்ச் ஒன்று இருக்குது. அங்கேயும் இதே நம்பர் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அங்கே மேம் என்னைக்கு வராங்கன்னு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நன்றி.